நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குற ஹோல்சேல் கஸ்டமர் ஒருத்தர் ஆந்திராவுக்கு நம்ம ஆல்ரெடி கொரியர் பண்ணியிருந்தோம் 50 சோப்ஸ். அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சாலுமே சில சோப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து அவங்க எடுத்து அனுப்பியிருந்த பதிவு. ஸோ அவங்க மேலே வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறவங்க. ஸோ அதனால் அவங்களால இதை சேல் பண்ண முடியாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு 3 4 இல்லை 5 சோப்ஸ்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அனுப்பும்போது ரிட்டர்ன் அமுச்சு விட்டுருவோம். ஆனால் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பயங்கர விலை விற்கிறதுனால நம்மளால் வந்து 5 சோப்பு அஃபோர்டபுளாக கொடுக்க முடியாத காரணத்தினால நீங்கள் வந்து ரிட்டர்ன் அமுச்சிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் வந்து ரிட்டர்ன் அமுச்சு விட்டுட்டாரு. கஸ்டமரும் நம்மளோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து ஏன் இவ்வளோ விலை விற்குதுன்னே தெரியல. 200 ரூபாய் இருந்த தேங்காய் எண்ணெய் இப்போ 550 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவருக்கு அடுத்த வாடி அனுப்பும்போது இதுக்கு பதிலாக 5 நல்ல சோப்பாக நம்ம அனுப்பிவிட போகிறோம். இதையும் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் டேமேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு 30% 40% கம்மி பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கொடுப்போம். தேவைன்னா நீங்கள் கூட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எந்த இதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து தூக்கி போடும்போது வந்து நசிங்கி இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வீடியோஸ் பார்த்தவங்க ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ரொம்ப பக்காவாக நம்ம பேக்கிங் பண்ணுவோம். பேக்கிங் சார்ஜ் கூட நம்ம போடுறதில்ல. எவ்வளோ முடியுமோ, ஏன்னா சோப் வந்து லைட்டாக நசுனா கூட பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணி கொடுப்போம். பட் அப்படி இருந்தாலுமே போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி தூக்கி போடுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே சொன்னோன்னா அவங்க வந்து அதில் காதுலேயே வாங்க மாட்டாங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து தரமான தேங்காய் எண்ணெயில் பண்ணக்கூடிய சோப்பு. ஏன்னா வாங்குறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த சோப்பை வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாகுது அப்படின்னு கஸ்டமர் சொல்லி நம்ம சொல்லும் போது நமக்கும் வந்து அது சந்தோஷத்தை கொடுக்கும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எண்ணெய் விலை ஏறிட்டே இருக்கும்போது எங்களாலையுமே அது கொடுக்க சாத்தியமானு தெரில. என்னென்னா நிறைய பேருக்கு இப்போ கொரியர் ஃப்ரீ கொடுப்போம், சில பேருக்கு 5 10 அவங்க கம்மி பண்ணி கேட்கும்போது கொடுப்போம். ஆனால் இனி அது எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன ப்ரைஸோ அதுதான் நம்ம கொடுப்போம். நீங்களும் புரிஞ்சுக்கணும், கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் போயிட்டு எண்ணெய்க்காக தேடும்போது தான் தெரியுது, ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 480 ரூபா 500 ரூபா 530 ரூபா. ஸோ குவாலிட்டி வைஸ் ரேட் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம வந்து 10 லிட்டர் 20 லிட்டர் கேட்டால் கூட அவ்வளோ வந்து ஸ்டாக் இல்லை மேம், 2 லிட்டர் 3 லிட்டர்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய நல்ல நல்ல பொருட்களை எல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். விவசாயிகள் எல்லாமே வந்து வெறுத்து போய் விட்டுட்டு அவங்கவுங்க வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு தேங்காய் எண்ணெய்க்கும் தேங்காவுக்கும் நம்ம அலையும் போது தான் அதோட மதிப்பு நமக்கு தெரியுது. நானுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிட்டியில் தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்குமே பக்கத்தில் எல்லாமே நல்லா கிடைக்காது. நாங்கள் வில்லேஜ் சைடு போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு நல்லதாக பார்த்து தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நல்லா பண்ணுறவங்கள ஆதரிங்க. அவங்க வந்து பண்ணுற சிறு சிறு தவறுகளை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் கார்பரேட் தேடி தேடி போயிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல பொருள் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.